பல்லக்கில் போக விஜய் ஆசைப்பட்டால் போதுமா? தாவிக்கவிடம் தாவ அதிமுக தலைவர் ரெடி. தலைக்கு திமுக சான்ஸ். நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தான் பல்லக்கில் போக வேண்டும் என்று விஜய் முடிவு செய்துவிட்டால் தன்னை தூக்கிச் செல்பவர்கள் யார் யார் என்பதையும் விஜய் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று மூத்த அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் கருத்து கூறியிருக்கிறார். அத்துடன் அதிமுகவின் வைத்தியலிங்கம் திமுக பக்கம் தாவுவாரா என்பது குறித்தும் பேட்டி ஒன்றில் விரிவாகவே வைத்தியநாதன் பேசியிருக்கிறார். பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன், கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்குமே தவிர ஓபிஎஸ் திமுகவுக்கு தாவுவாரே தவிர வைத்தியலிங்கம் திமுகவில் இணைய வாய்ப்பில்லை. ஒரு காலமும் அதிமுகவுக்கு துரோகம் செய்ய மாட்டார். அதிமுகவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படக்கூடியவர் வைத்தியலிங்கம். இவர்கள் எல்லோருக்கும் அதிமுகவில் இடமில்லை என்று சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதே போல அதிமுகவுக்கான கதவை அடைத்துவிட்டது விஜயின் தாவேக்க. அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ்ஓ வைத்தியலிங்கமோ ஏன் இன்னமும் தாவேக்கவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை துவங்கவில்லை என்று தெரியவில்லை. இத்தனைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்தால் தொடர் தோல்வியைத்தான் இந்த முறையும் சந்திக்க நேரிடும் என்பதால் தொண்டர்கள் தாவேக்க பக்கம் போகக்கூட தயாராகி விட்டார்கள். ஆனால் அங்கே வெறும் ரசிகர் கூட்டமாகவே உள்ளதால் அதிமுக தொண்டர்கள் விஜய் கட்சியில் இணைய தயங்குகிறார்கள். அதிமுகவின் 4-5 தலைவர்கள் விஜய் பக்கம் இருந்தால்தான் அவர்களை நம்பி அதிமுக தொண்டர்கள் செல்வார்கள். உதாரணத்திற்கு பன்ருட்டியார், செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி போன்ற தலைவர்கள் கூட்டணியாகவோ அல்லது நேரடி கட்சிகளாக இருந்தால் அப்படியே அதிமுகவின் கோட்டையான வாக்கு வங்கி சரிந்துவிடும். எடப்பாடியிடம் உள்ள அத்தனை பேரும் அந்த கூட்டணிக்கு சென்று விடுவார்கள். எனவே தாவேக்க தலைவர் விஜய் செய்ய வேண்டியது நம்பிக்கைக்குரிய தலைவர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும். அப்படி இழுத்தால்தான் விஜயால் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியும். தான் தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்று விஜய் ஆசைப்படுவது நடக்க வேண்டுமானால் அதிமுகவில் இருந்தும் திமுகவில் இருந்தும் பட்டாளங்கள் கிளம்பி தாவேக்கவுக்கு செல்ல வேண்டும். அதே போல திருமாவளவனிடமும் ஒரு கூட்டம் உள்ளது. அந்த வகையில் 2ஆம் கட்ட தலைவர்கள் விஜயிடம் சென்றால் இந்த தலைவர்களை நம்பி அவர்களது தொண்டர்களும் சீறி பாய்வார்கள். மொத்தத்தில் தாவேக்கவுக்கு நல்ல அரசியல்வாதிகளும் தேவை என்பதால் பன்ருட்டியார், செங்கோட்டையன் போன்ற நேர்மையாளர்களை விஜய் தன்னுடன் அழைத்து செல்ல வேண்டும். தான் பல்லக்கில் போக வேண்டும் என்று விஜய் முடிவு செய்துவிட்டால் தன்னை தூக்கிச் செல்பவர்கள் யார் யார் என்பதையும் விஜய் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் ஆணித்தரமாக சொல்கிறேன், கையெழுத்து போட்டு தருகிறேன், வைத்தியலிங்கம் திமுகவுக்கு செல்ல மாட்டார். அதற்காக அதிமுக பங்கம் வைத்தியலிங்கம் போக மாட்டார் என்பதை எப்படி சொல்ல முடியும்? இப்போது வரை வைத்தியலிங்கமும் எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஓபிஎஸ் அணியை துண்டித்துவிட்டு வைத்தியலிங்கத்தை அதிமுக பக்கம் வர சொல்கிறார்கள். ஆனால் வந்தால் ஓபிஎஸ் உடன் வருவேன் என்று வைத்தியலிங்கம் அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு சென்றதற்கு வேறு காரணம் உள்ளது. அதாவது சின்னம்மாவை வைத்து முக்குளத்தோர் அரசியலை முன்னெடுக்கவும் தான் மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு சென்றார். PH பாண்டியன் காலத்திலிருந்தே சின்னம்மா குடும்பத்துடன் ஒத்து வராது. ஓபிஎஸ் நடுநிலைமை வகித்த போதுதான் மனோஜ் பாண்டியன் அவருடன் இருந்தார். ஓபிஎஸ்ஸின் சோதனை கட்டத்தில் எல்லாம் உடன் இருந்தார். ஆனால் ஓபிஎஸ் ஜாதி அரசியலை முன்னெடுக்கவும் தான் மனோஜ் பாண்டியன் திமுக பக்கம் போக வேண்டியதாயிற்று. மேலும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் தேர்தலில் சீட் உறுதியானதாலும் திமுக பக்கம் மனோஜ் பாண்டியன் வந்துவிட்டார். PH பாண்டியன், மனோஜ் பாண்டியன் குடும்பம் போல எடப்பாடியை எதிர்க்க தென்மண்டலத்தில் திமுகவுக்கும் வேறு யாரும் இல்லை. எனவே இந்த இணைப்பு சாத்தியமாயிற்று என்றெல்லாம் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.